நண்பர்களே வணக்கம். இன்று இந்த வாரம் நடந்த பொருளாதார நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக நடந்த விஷயங்களை பிடிச்சி பார்க்க போகிறோம். சரியா? பொதுவாகவே நம்ம டிவி சேனலில் பொருளாதாரம் தொடர்பாகவும் நாட்டுப்பற்றோட லிங்க் பண்ணி செய்திகளை நம்ம சொல்லுவோம். ஸோ எனவே நண்பர்கள், இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தொடர்ந்து வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது எந்த விதமான யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ பேச போகிறதில்ல. சில பங்குகள் தொடர்பாக சொன்னோம்னா அது நம்ம இப்போ அட்வைஸ் பண்ணுறதில்ல, பங்கு வாங்குறதுக்காக பண்ணுறது கிடையாது. நம்ம நாட்டுப்பற்றோடு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக போடக்கூடிய வீடியோ நம்ம போவோம். இந்த வாரம் என்ன நடந்துச்சு? நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியோட தலைமையில் எனர்ஜி வீக் கொண்டாடினாங்க. உண்மையிலே இந்த எனர்ஜி வீக் நமக்கு கோடிக்கணக்கான வருமானங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சது. நிறைய புத்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டது. அஜர்பைஜானோட ஏற்பட்டதாகட்டும், இல்லை நம்ம ஹெச்பிசிஎல் நம்ம போயிங் நிறுவனத்தோடு தொடர்ந்து பயோபிஎல் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அதுவாகட்டும், பிபிசிஎல் டோட்டல் எனர்ஜி அக்ரிமெண்ட் ஆகட்டும், நிறைய நம்ம ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் மற்ற பெரிய வேர்ல்டு நிறுவனங்களோட ஒரு புத்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துறது காரணமாக அமைஞ்சது. குறிப்பாக நம்ம பெட்ரோல் துறை அமைச்சரை பாராட்டணும். அவருடைய எக்ஸ்போசர், அவர் ஜியோ பாலிட்டிக்கலில் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், அவருடைய எக்ஸ்போசர் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு நம்மளுடைய ஒரு சல்யூட் போட்டுடலாம். ஓகேவா? அவரை வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். அடுத்து என்னென்னா, இப்போ இந்த வாரம் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. 15 வருஷத்துக்கு பிறகு பிஎஸ்என்எல் லாபத்தை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனம், டெலிகம்யூனிகேஷன் நிறுவனம் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு லாபம் வந்துச்சு. அது காரணம் யார்? ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு முன்னால் யார் டெலிகம்யூனிகேஷன் இருந்தால்? அஸ்வினி விஸ்வாஸ் இருந்தார். இப்போ யார் இருக்கா? ஜோதிராஜ் சிந்தியா இருக்கார். அந்த 2 பேருடைய முயற்சினால் நம்மளுடைய ஒரு பப்ளிக் செக்டார் நட்டத்தில் இருந்து லாபத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல அறிகுறி, நல்ல ஒரு சிம்டம்ஸ். ஸோ அந்த 2 அமைச்சர்களையும் நம்ம வாழ்த்துவோம், அவங்களுக்கு நன்றி கூறுவோம். ஓகேவா? அடுத்து நம்ம ராஜ்நாத் சிங் பெங்களூரில் நடந்த அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு ரொம்ப இன்வால்வாக இருந்தார். ஸோ ஒரு கட்சி ஆளும் மாநிலமான, காங்கிரஸ் ஆளும் மாநிலமான கர்நாடகாவில் அவர் அந்த காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட ஒரு வேறுபாடு இன்றி அந்த இன்வெஸ்டார் மீட்டிங்கில் கலந்து கொண்டு சில வாக்குறுதிகளை கொடுத்தார். ஸோ இது இன்வெஸ்டார் மத்தியில் ஒரு நம்பிக்கையை தரும். சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இன்வெஸ்டார் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க போல், இது பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் ராஜ்நாத் சிங்க்கு ஒரு நன்றி. ஓகேவா? அடுத்து நம்ம மோடியோட ட்ரம்ப் மீட்டிங் நிறையா நடந்துச்சு. அந்த டாக்ஸேஷன் அது தொடர்பாக அது இன்னும் ஒரு போக போக தான் தெரியும். அது நம்ம பற்றி டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிருபர் ஒரு இக்கட்டான கேள்வி கேட்டார் மோடியும் ட்ரம்பையும். அப்போ நம்ம நரேந்திர மோடி புத்திசாலித்தனமாக பதில் சொன்னார். நம்மளுடைய கவர்மெண்ட் எங்களுடைய இந்தியா கவர்மெண்ட் யார் தனிப்பட்ட நபருக்கும் சப்போர்ட் பண்ணாது, ஒரு இந்திய மக்களுக்கானது அப்படின்னு ஒரு நல்லா சமாளித்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட சொன்னார். அது நம்ம நாட்டே, அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுடைய நாட்டினுடைய பெருமையையும் இறையாவையும் காப்பாற்றுச்சு. ஸோ அவருடைய தனிப்பட்ட எஃபிஷியன்சி நம்ம நாட்டுக்கு உதவி இருக்குது. ஸோ நரேந்திர மோடிக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம சில முக்கியமான ஒரு இஷ்யூஸ்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இருக்குது. அத்தாரிட்டியும் பவரும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று போல் இருக்கணும். ஒரு ஆளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அவருக்கு தான் பவர் இருக்கணும். பவர் இருக்கிறாட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது உதாரணத்துக்காக சொல்லக்கூடியது நடந்த விஷயங்கள். இப்போ ஒரு ராம்மோகன் நாயுடு ஏவியேஷன் மினிஸ்டர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்கிறார். இந்த மாதிரி முக்கியமான விழா காலங்களில் ஏவியேஷன் நிறுவனங்கள் ஃபேரை ரொம்ப கூட்டிக்கிறாங்க, அதை தடுக்க போகிறேன் அப்படின்னு. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ அந்த முடிவு என்ன செய்யணும்? கேபினெட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணி கேபினெட் முடிவு எடுக்கலாம். ஆனால் பிஎம்ஓ முடிவு எடுக்கக்கூடாது. ஓகேவா? பிஎம்ஓ முடிவு எடுக்கக்கூடாது. பிஎம்ஓக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அங்கே ஒரு 50 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இல்லை. அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா 2 கூட்டம் 4 அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது?
மக்கள் தலைவருக்கு இருக்குது, கேபினெட்டுக்கு இருக்குது, கேபினெட் மீட்டிங், கேபினெட் மினிஸ்டருக்கு இருக்குது. கேபினெட் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம், எல்லாரும் மந்திரி சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் பிரதம பிஎம்ஓ முடிவு எடுக்கக்கூடாது. பிஎம்ஓக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ நம்ம எந்த நாட்டிலையுமே ஒரு பிஎம்ஓ இருக்குன்னா அதுக்கு பவர் இருக்கலாம், அது மானிட்டர் பண்ணலாம். பட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக பிஎம்ஓ இருக்கக்கூடாது. அதிகாரம் ஒரே இடத்துல குவியக்கூடாது. அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிருந்தா அது நல்லது அல்ல, நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லதில்லை, எந்த ஆர்கனைசேஷனுக்கும் நல்லதில்லை. எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அங்கே தான் பவர் இருக்கணும். பவர் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரே இடத்துல பவரை கொண்டு குமிச்சு வைக்கக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஐஓசி இந்த காலாண்டில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு லிஸ்டட் கம்பெனி, அது லாஸ் காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மானியங்கள் சிலிண்டரை நட்டத்துக்கு விற்கிறாங்க, கவர்மெண்ட்டுடைய ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு 10,000 கோடி லாஸ் வருது அந்த கம்பெனிக்கு வச்சுக்குவோம். இப்போ லாஸ்னால் அந்த பட்ஜெட்டில் கொடுத்த மானியத்தை கொடுக்கணும் அந்த வருஷத்து பட்ஜெட்டுக்குள்ளே. இவங்க ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறக்காட்டி இந்த மானியத்தை அடுத்த வருஷம் போட்டுக்குவோம், இதை வேற ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்குவோம், டைவர்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அது அந்த இன்வெஸ்டரை பாதிக்கும். ஓகேவா? அது ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, எஃப்ஐஐ வெளியேறுவாங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் அதை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஒரு முடிவு எடுக்காங்க அப்படின்னா அது மினிஸ்டரோடைய கன்சர்னாக இருக்கணும், இல்லைன்னா கேபினெட்டில் ஒரு முடிவு எடுக்கலாம். பிஎம்ஓ தனியாக முடிவு எடுக்கக்கூடாது, பிஎம்ஓக்கு பவர் இருக்கக்கூடாது. நான் இப்போ பிஎம்ஓ முடிவு எடுக்க நாங்கள் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு அமைஞ்சிடக்கூடாது. பவர் எல்லாமே எல்லா பவர்ஸும் பிஎம்ஓட்ட போயிடக்கூடாது. அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும். கேபினெட்டுக்கு இருக்கலாம் எல்லா பவரும், கேபினெட் மினிஸ்டருக்கு இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு ஒரு ஏவிஎஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ட்ரோன் வாங்கலைன்னா அது ராஜ்நாத் சிங்கை பாதிக்கும், அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பில் பாஸ் ஆகலைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் பிஎம்ஓக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பட் அவங்க ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம். அவங்க மானிட்டர், இந்த பிஎம்ஓமே மானிட்டர் ஆல் த மினிஸ்டர்ஸ் பட் நாட் கண்ட்ரோல். அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடாது என்பது இந்த டிவி இன்வால்வாக எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எந்த இடத்துலையுமே பவர் குவியக்கூடாது, பவர் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் பவர் இருக்கலாம், வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்டையும் பவர் இருக்கக்கூடாது. அது ஒரு ஆரோக்கியமானது, ஒரு நாட்டுக்கும் ஆரோக்கியமானது, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆரோக்கியமானது இல்லை. நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.